எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஆளுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நம்ம வெசில்ஸ் வந்து தோசை கல், அதே மாதிரி பனியார கல், வடை சட்டி அந்த மாதிரி அழுக்கு இருக்கிறதுக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு க்ளீன் ஆகும்னு நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுவுமே தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி அடுப்பில் வந்து ஒரு பனியாரக்கல் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கிங் சோடா, அதே மாதிரி கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா வினிகர் இருந்தால் வினிகர் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோப் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, துணி வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பவுடர், அந்த பவுடரை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அழுக்கு தானாகவே வந்துடும். பாருங்கள், நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறதே இல்லை. பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. அதே மாதிரி கொஞ்சம் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதுங்க. இந்த தண்ணி வந்து நீங்கள் அடுப்பு, அதே மாதிரி சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி வச்சுட்டு. பாருங்கள், இது வந்து நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் சும்மா மேலே லேஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் நம்ம தேங்காய் தொட்டி இருக்கும் இல்லைங்களா, அதோட பேக் சைடு இருக்கிற ஸ்க்ரப் வச்சு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலுமே அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும், அந்த வேஸ்ட்டு வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்காக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் அண்ட்